Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல கிறிஸ்பியான பொட்டேட்டோ சீஸ் பைட்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். குழந்தைகளுக்குலாம் அவ்வளோ பிடிக்கும் இந்த ரெசிபி. கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணுங்க. இந்த லாக்டவுன்ல குழந்தைகளை நல்லா என்கேஜா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ். வெளிய நல்லா கிறிஸ்பியாவும் உள்ள நல்லா சாஃப்ட்டாவும் சூப்பரா இருக்கு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 3 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸில் நான் அதை நல்லா வேக வச்சுட்டு தோல் உரிச்சிட்டு இதை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ இதில் இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது சேர்க்கலனாலும் பரவாயில்ல, ஏன்னா உருளைக்கிழங்கு கொஞ்சம் வாய்வு, அதனால் கூட தேவையான உப்பு, அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு. இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கிறேன். மைதா நம்ம ஆட் பண்ணும்போது நல்லா ஸ்ட்ரெச்சியாக இருக்கும் நமக்கு, அதுக்காக. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒருவேளை உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மாவு போட்டு நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். கையில் ஒட்டாமல் இப்போ இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணும்போது நல்லா நமக்கு ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கும் நமக்கு, அதுக்காக. ஒட்டாமல் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இதிலேருந்து குட்டி குட்டி பந்துகளாக உருட்டிக்கலாம். நான் இந்த சைஸில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் குட்டியாக தேவை அப்படின்னா அந்த மாதிரி எந்த சைஸில் வேணாலும் நம்ம உருட்டிக்கலாம். இப்போ இதில் லைட்டாக ஒரு ஃபிங்கர் வச்சு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு இடையில் நம்ம ஒரு சீஸ் க்யூப்ஸ் வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு மொசரெல்லா பிடிக்கும் அப்படின்னா அது வச்சுக்கலாம், இல்லை எந்த சீஸ் பிடிக்குமோ அதை வச்சுக்கலாம். நான் நார்மல் சீஸ் க்யூப் தான் வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா உருண்டை பிடிச்சிருங்க அப்படியே. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ உங்களுக்கு ஃப்ளாட்டாக வேணும்னாலும் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பண்ணிக்கலாம். நம்மளோட பொட்டேட்டோ சீஸ்லாம் சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ இதை டிப் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 2 முட்டை எடுத்திருக்கேன், இன்னொரு பவுலில் பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டுலேயுமே கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஃபஸ்ட்டு முட்டையில் போட்டு நல்லா பரட்டிக்கலாம். அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் நல்லா புரட்டிட்டு நம்ம பொரிச்சிடலாம். ஒருவேளை உங்களுக்கு முட்டை சாப்பிட மாட்டீங்க, வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு பதிலாக கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சமாக தண்ணி கலந்து அதை நம்ம பரட்டிக்கலாம். நம்ம பிரெட் க்ரம்ஸில் நம்ம பரட்டி எடுக்கும் போது வெளி லேயர் பார்த்திங்கன்னா அவுட்டர் லேயர் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ஸ்டெப் நம்ம பண்ணுறது. ஸோ நம்மளோட பொட்டேட்டோ சீஸ் பைட்ஸ் எல்லாம் பொரிகிறதுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா பொரிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணலாம், டீப் ஃப்ரை பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன். ஸோ இன்னும் குட்டி குட்டியாக வேணுனாலும் போட்டுக்கலாம். ஸோ நமக்கு பிடிச்ச டிசைர் ஷேப்ஸில் நம்ம தட்டி போட்டுக்கலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் மறுபக்கமும் திருப்பி போட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்துடலாம். ரொம்ப கேர்ஃபுல்லாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஏன்னா பிரெட் க்ரம்ஸ் ரொம்ப ஈஸியாக கரிஞ்சிடும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பொட்டேட்டோ சீஸ் பைட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது, பார்க்கும் போதே தெரியுது. வெளியில் சூப்பராக இருக்குது. ஸோ பயங்கர ஹாட்டாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி வெளியே நல்ல கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளுக்குள்ளே நல்ல சாஃப்டாக இருக்குது. நம்மளோட சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கிட்ஸ், அடல்ட்ஸ்னு எல்லாருக்குமே இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கீப் ஆன் ஸ்மைலிங். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.